Hi to all. இந்த வீடியோவில் டெரிடோஃபைட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெரிடோஃபைட்ஸ் அப்படின்ற குரூப்புக்குள்ளே ஹார்ஸ், டெயில்ஸ், ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ் வந்து வருது. இந்த டெரிடோஃபைட்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மெடிசினல் பர்பஸஸ், அதாவது மருந்து சம்மந்தப்பட்ட இதுக்கு வந்து மருந்து தயாரிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாயில் பைண்டர்ஸ் அப்படின்னா நிலத்தில் இருக்க அந்த மணல் வந்துட்டு தண்ணீரில் அரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த செடிகள் வந்து அதை நல்லா பிடிச்சி வச்சுக்குது அந்த மணலை, அப்படிங்கிறனால சாயில் பைண்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகுக்காக, ஆர்னமெண்டல்ஸ்னால் அழகுக்காக வளர்க்குறது, அதுக்காகவும் இதை வளர்க்குறாங்க. தென் பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சியின் மூலமாக வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து முத காணப்பட்ட டெரஸ்ட்ரியல் பிளான்ட்னா அந்த டெரிடோஃபைட்ஸ் தான். அது வாஸ்குலர் டிஷ்யூஸ், சைலம் அண்ட் ஃப்ளோயம், இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இன்னொரு சாப்டரில் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து டெரிடோஃபைட்ஸ் குரூப்புக்கு வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான இடங்களில் வளருதுன்னு பார்த்திங்கன்னா கூல், டேம், சேடி பிளேசஸ், அதாவது குளிரான லைட்டாக ஈரப்பதம் இருக்கக்கூடிய, ஷேடினா நிழல் தன்மை இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமாக வளருது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாண்டி சாயில் அப்படின்னா அந்த கொரகரப்பான மண், அதாவது ரொம்ப அந்த ராக் பார்ட்டிகிள்ஸ் வந்து அப்படி இப்படி இருக்கும். இந்த கடல் மண்ணிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே தூளாக வரும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே கையில் ஒட்டாது, அந்த மாதிரி கோர்ஸாக கொரன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான மணலில் தான் அதாவது கடல் மண் கிடையாது, அது வேறு மண். ஆனால் அந்த இது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே இருக்கும் மணல், பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அந்த மாதிரி சாயில் இருக்கிற இடங்களில் இந்த டெரிடோஃபைட்ஸ் வந்து அதிகமாக வளருதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரையோஃபைட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம்ல, அதில் என்ன சொல்லியிருப்பாங்க, அதோட பிளான் பாடி வந்துட்டு கேமிட்டோஃபைட். தென் வந்து அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனில் வந்து ஹேப்ளாய்ட் கேமிட்டோஃபைட் வந்து டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட், அதாவது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான்ட்டை வந்து கொடுக்கும். அந்த ஸ்போரோஃபைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்போர்ஸ் வந்து மியாசிஸ் மூலமாக மறுபடியும் ஹேப்ளாய்ட் கேமிட்டோஃபைட் நம்மளுக்கு கொடுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து மெயின் பிளான் பாடி வந்து கேமிட்டோஃபைட், ஆனால் அதே இதுக்கு ஆப்போசிட்டாக அந்த டெரிடோஃபைட்ஸில் வரும். இதோட மெயின் பிளான் பாடி வந்து ஸ்போரோஃபைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ட்ரூ ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் இருக்கும். அதாவது ப்ரையோஃபைட்ஸ்க்கு ட்ரூ ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இந்த டெரிடோஃபைட்ஸ் குரூப்புக்கு வந்து நிஜமாகவே ரூட் இருக்கும், ஸ்டெம் இருக்குது, லீவ்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா these organs possesses well differentiated vascular tissues. முதல்ல சொன்ன பாயிண்ட் தான் இங்கே வந்திருக்கு. நல்ல தனித்துவமாக தெரியக்கூடிய வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இருக்குது. தென் வந்து ட்ரையோஃபைட்டில் இருக்க லீவ்ஸ் வந்து ஸ்மாலாகவும் இருக்கலாம், லார்ஜாகவும், சின்ன இலைகளும் இருக்குது, பெரிய இலைகளும் இருக்குது. சின்ன இலைகள் இருக்கிறத மைக்ரோஃபில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரிய இலைகளாக இருந்தால் அது மேக்ரோஃபில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்ன இலைகள் எதில் இருக்குது, செலஜினல்லா அப்படின்ற ஜீனஸ்கில் இருக்க எல்லா ஸ்பீஸுமே இருக்குது. தென் பெரிய இலைகள் வந்துட்டு ஃபர்ன்ஸ் அந்த மாதிரி குரூப்லலாம் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட்ஸில் வந்துட்டு ஸ்பொராஞ்சியா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது எதில் வந்து தன்னை பொருத்தி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபில்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு லீஃப் லைக் அப்பண்டேஜஸ், அதாவது பிளானில் ஸ்போரோஃபில் அப்படின்ற ஒரு இலை மாதிரியான ஒரு வடிவத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் இந்த ஸ்பொராஞ்சியா வந்து அப்படியே பதிக்கப்பட்டிருக்கும். இப்போ அதுக்கு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்குது பாருங்கள், லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஸ்போரோஃபில். ஓகே, அப்படியே இலை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அப்பண்டேஜஸ் அதில் சேர்ந்துடும். அதில் இந்த ரெட் கலர் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் ஸ்பொராஞ்சியா. ஓகேவா? இந்த ஸ்பொராஞ்சியாவில் தான் நம்மளுக்கு இதில் தான் இந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மதர் செல்ஸ் இருக்கும். மியாசிஸ் மூலமாக இந்த ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியா தான் நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில இதில் இப்போ நம்ம ஸ்போரோஃபில், ஸ்பொராஞ்சியா பார்த்தோம்ல, சில கேசஸில் இந்த குரூப் கீழே வர சில ஸ்பீசிஸில் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்போரோஃபில்ஸ் வந்துட்டு இந்த ஸ்போரோஃபில் வந்து ஸ்பொராஞ்சியா மாதிரி இல்லாமல் ஸ்ட்ராபெரியாக ஒரு கோன்ஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு இருக்காங்க. அதாவது அது எப்படி இருக்குன்னா கோன் மாதிரி இருக்கும். அதை வந்து இன்னொன்று ஸ்ட்ராபெரின்னு அதுக்கு பேர். எக்ஸாம்பிள் வந்து செலஜினல்லா ஸ்பீசிஸ், ஈக்யூசிட்டம் ஸ்பீசிஸ்லாம் சொல்கிறாங்க. ஈக்யூசிட்டம்னா ஒன்றும் இல்லை, அந்த ஹார்ஸ் டெயில்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஹார்ஸ் டெயில்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இதுலலாம் கோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்குது. அந்த கோன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் அந்த ஈக்யூசிட்டமோட டயக்ராம். இதில் இந்த இருக்குது பாருங்களேன், கோன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், இது பேர் ஸ்ட்ராபெரி. ஓகேவா? அதில் வந்து நம்ம எப்படி பார்த்தோம், இந்த மாதிரி ஸ்போரோஃபில் வந்து லீஃப் மாதிரி இருக்குது, ஸ்பொராஞ்சியா இருக்குது. இங்கே வந்து அப்படி இருக்காது. ஸ்போரோஃபில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, நம்மளுக்கு கோன் ஆர் ஸ்ட்ராபிலஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்குது.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செலஜினெல்லா, அப்புறம் ஈக்விசிட்டம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஈக்விசிட்டமோட டயக்ராம். இது ரெண்டுமே வந்து ஜீனஸ் நேம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து ஸ்பொரென்ஜியா என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், நம்மளுக்கு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னேன் பை மியாசிஸ் மூலமாக, ரிடக்ஷன் டிவிஷன் மூலமாக இன் ஸ்போர் மதர் செல்ஸ். அதாவது ஸ்பொரென்ஜியாவில் இருக்க மதர் செல்ஸ் வந்து அதாவது ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மியாசிஸ் மூலமாக. அந்த ஸ்போர்ஸ் என்ன ஆகும், ஒரு இண்டிவிஜுவலாக வந்து ஜெர்மினேட் ஆகும், கரெக்டாக. அது ரொம்ப சின்னதாக இருக்குமா, பட் ஆனால் மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அது. தென் ஃப்ரீ லிவிங், அது வந்து அந்த அந்த அப்படி உருவாகிற அந்த ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இது வந்துட்டு ஜெர்மினேட் ஆகிறது வந்து ஃப்ரீ லிவிங், எதையும் சார்ந்து இருக்காது, மித்த பிளான்ட்டை சார்ந்துருக்காது, தனியாகவே வளரக்கூடியது. அது ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். தட் மீன்ஸ் அதுக்கான உணவை அதுவே சிந்தசிஸ் பண்ணிக்கிறோம் லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி. தென் அதுக்கு தேலாய்டு அப்படின்னா தேலஸ் மாதிரியான பாடி அதுக்கு இருக்கும். தேலஸ்னால் என்னது, ரூட் ஸ்டெம் இந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாமல் அப்படியே பிளெயினாக இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். அதான் தேலாய்டு பாடி. அந்த மாதிரி கேமிட்டோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன பண்ணுது, ஸ்போரோஃபைட்லேருந்து நம்மளுக்கு வர ஸ்போர்ஸ் வந்துட்டு மியாசிஸ் மூலமாக கிடைக்கிற ஸ்போர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கேமிட்டோஃபைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அது ஃபோட்டோசிந்தட்டிக், தென் தேலாய்ட், ஃப்ரீ லிவிங், ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் மல்டி செல்லுலார், ஓகேவா. அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரோதேலஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோதேலஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த ப்ரோதேலஸ். அதாவது தேலஸ் பாடி இருக்குது பார்த்தீங்களா, ரூட் ஸ்டெம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளெயின் பாடி மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. தென் வந்து பாருங்கள், இதில் எப்படி டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஃபீமேல் கேமிட்ஸ். பிங்க் கலரில் இருக்கிறதெல்லாம் மேல் கேமிட்ஸ். இந்த மாதிரி ஒரே பிளான்ட்டில் இந்த மாதிரி மேல் ஃபீமேல் கேமிட்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஃபெர்டிலைசேஷன் அப்போ இதுலேருந்து வர கேமிட்ஸ் வந்து ஃபெர்டைல் ஆகி நம்ம சைக்கோட் ஃபார்ம் ஆகும். அதுவும் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்லேயே வந்து வளர்கிற மாதிரி இருக்கும். தென் இதுக்கு வந்து ரைசாய்ட்ஸ் இருக்கும். அதோட எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தன்னை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ரைசாய்ட்ஸ் வந்து ரூட் மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கேமிட்டோஃபைட்ஸ் என்ன பண்ணுறோம், வளர்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கூலான டேம் ஷேடி பிளேசஸ் ஃபஸ்ட்டே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சுற்றுச்சூழல் வந்து தேவைப்படுது வளர்கிறதுக்கான இடமா. இந்த மாதிரி இடங்கள் வந்து எல்லா இடங்கள்லேயும் அந்த மாதிரி இருக்காதுல்ல. இந்த கூல் பிளேசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக, வேர்ல்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல தானே இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில இடங்கள் தான் இந்த மாதிரி கூல், டேம் ஷெடி இந்த மூணுமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்ட்ரிக்டட் ரெக்குவயர்மெண்ட் தானே. ஈஸியாக ரெஸ்ட்ரிக்ட்னா ஈஸியாக வந்து கிடைச்சிடாது. அந்த மாதிரியான இடங்கள் வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது, வளர அந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி குறிப்பிட்ட இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால, இப்படி தான் இருக்கணும், ஒரு இருந்தால் தான் வளருவேன்னு சொல்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷனுக்கு வாட்டர் வேறு தேவைப்படுது. ஸோ வாட்டரும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இதில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்தால் தான் அதோட வளர முடியுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால இந்த டெரிடோஃபைட்ஸ் வந்து அதிகமாக வந்து நிறைய இடங்களில் காணப்படாது, ஓகேவா. அது எந்த மாதிரி, அந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் கொஞ்சம் குறைவான இடங்களில் தான் இதை பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் வந்து இதை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. தென் ரெஸ்ட்ரிக்டட் டு நேரோ ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ். அதே தான், ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ்னால் பூமியில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. குறிப்பிட்ட சில குறுகிய இடங்களில் மட்டும்தான் இது காணப்படுது. இந்த கேமிட்டோஃபைட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேமிட்ஸ், ஃபீமேல் கேமிட்ஸ் ரெண்டுமே இருக்கும்ல. ஸோ அதோட செக்ஸ் ஃபஸ்ட்டு அந்த கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கன்ஸ் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் கால்ட் ஆந்த்ரிடியா அண்ட் ஆர்கிகோனியா ரெஸ்பெக்டிவ்லி. இதோட மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆந்த்ரிடியா, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் வந்து ஆர்கிகோனியா. ஆந்த்ரிடியா வந்து ஆந்த்ரசாய்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுதான் மேல் கேமிட். ஆர்கிகோனியம் வந்துட்டு அதில் தான் நம்மளுக்கு ஓவா, அதாவது எக் இருக்கும், கரெக்டாக. இப்போ வந்து இந்த மேல் கேமிட்டோஃபைட் வந்துட்டு எக்கோட வந்து ஃபியூஸ் ஆகும், சரியா. ஆர்கிகோனியத்தில் இருக்க எக்கில் வந்து ஃபியூஸ் ஆகி நம்மளுக்கு சைக்கோட் ஃபார்ம் ஆகும். சைக்கோட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்போரோஃபைட் பிளான்ட்டை வந்து உருவாக்கும். மல்டி செல்லுலார் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் ஸ்போரோஃபைட், ஓகேவா. அப்படியே வித்தியாசமான ஒரு ஸ்போரோஃபைட் பிளான்ட் அது கொடுத்துரும். இந்த ஸ்போரோஃபைட் பிளான்ட் பாடி தான் வந்து ஸ்போரோஃபைட், அதாவது ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளான் தான் டாமினன்ட் ஃபேஸ் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ். அதிகமாக இருக்கக்கூடிய ஃபேஸ் என்னென்னா ஸ்போரோஃபைட் ஸ்டேஜ் தான். இன் மெஜாரிட்டி ஆஃப் த டெரிடோஃபைட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்போர்ஸ், அதாவது அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான்ட்டை ஹோமோஸ்போரஸ் பிளான்னு சொல்லுவாங்க. சில ஜீனஸில் பார்த்திங்கன்னா செலஜினெல்லா, சல்வினியா அந்த மாதிரியான ஜீனஸில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்ன பண்ணுன்னா, ரெண்டு விதமான ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய ஸ்போர்ஸும் இருக்கும், சின்ன சின்ன ஸ்போர்ஸும் இருக்கும். பெருசாக மேக்ரோன்னு சொல்கிறாங்க, சின்னதாக மைக்ரோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து ஹெட்ரோஸ்போரஸ், வித்தியாசமாக இருக்கிறதுனால ஹெட்ரோஸ்போரஸ்ன்னு சொல்லுவோம். மெகாஸ்போர்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ் ஜெர்மினேட் அண்ட் கிவ் ரைஸ் டு ஃபீமேல் அண்ட் மேல் கேமிட்ஸ். இப்படி டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்களா, மேக்ரோ, மைக்ரோன்னு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஃபீமேலாகவும், சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் எல்லாம் மேல் கேமிட்டோஃபைட்ஸாகவும் மேல் பிளான்ட்டாகவும் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ், அதாவது மேக்ரோஸ்போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸாக உருவாகும் பார்த்தீங்களா.
ஸோ இந்த பிளானில் இருக்க இந்திஸ் பிளான்ஸ் அதாவது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் எல்லாம் எதில் இருக்குன்னா பிளான் அந்த ஸ்போரோஃபைட்ஸ் இருக்கும்ல பேரண்ட் ஸ்போரோஃபைட் அதிலோடய சேர்ந்தே இருக்குமா ஃபார் வேரியபிள் பீரியட்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துட்டு அந்த பிளான் பாடியோட பேரண்ட் அந்த ஸ்போரோஃபைட் பிளான்டோடைய அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குன்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்குள்ளே தானே நம்மளுக்கு வந்துட்டு சைக்கோட் வந்து எம்ப்ரியோவாக மாறுது. ஏன்னா ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்துட்டு எதுக்குள்ளே வருது, எக்குள்ளே வருது, அது ஃபீமேல் கேமிட்டோஃபைட்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே வந்து அங்கே தான் நம்மளுக்கு வந்துட்டு என்ன நடக்கும், அதோடைய டெவலப்மெண்ட் வந்து இருக்கும், மறுபடியும் ஒரு ஸ்போரோஃபைட்டாகவே வளருது. கரெக்டாக? ஸோ அதனால இதுதான் வந்துட்டு சீட் ஹேபிட்டுக்கு வந்து முன்னோடியாக இருக்கலாம். ஸோ இந்த செயல் தான் வந்துட்டு அப்படியே எவால்யூஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு இப்போ இருக்கிற சீட்ஸ் வந்து எப்படி உருவாகுது. ஸோ அந்த இதுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்திருக்கலாம். இதில் இருந்து தான் அது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெரிடோஃபைட்ஸை வந்து இன்னும் 4 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. சைலோப்சிடா, லைகோப்சிடா, ஸ்பெனோப்சிடா, தென் டெரோப்சிடா அப்படின்னு சொல்லிட்டு 4 இதாக பிரிக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. சைலோப்சிடானா சைலோட்டம், லைகோப்சிடானா செல்லாஜினல்லா லைகோபோடியம், ஸ்பெனோப்சிடானா இக்விஸ்டம் அதாவது ஹாஸ்டேல் சொல்கிறாங்க, டெரோப்சிடானா ட்ரையோப்டரிஸ், டெரிஸ், எடியான்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக வந்து என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொல்லி ரஃபாக சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த டெரிடோஃபைட்ஸோட அந்த லைஃப் சைக்கிள் மட்டும் ஒரு டயக்ராம் பார்த்துடலாம். லைஃப் சைக்கிளுக்கு முன்னாடி டயக்ராம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து செல்லஜினல்லா ஸ்பீசிஸ். ஸோ லீவ்ஸ், ரைசாய்ட்ஸ், ரூட்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து லைகோப்சிடா குரூப்புக்குள்ளே வரக்கூடியது, அந்த கிளாஸஸில் வரக்கூடியது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மறக்காது. தென் வந்து ப்ரோதேலஸ் வந்து இது தேலஸ் பாடி இருக்குது பார்த்தீங்களா, ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பிளெயின் பாடி இருக்கும். இதுக்குள்ளே வாஸ்குலர் டிஷ்யூஸ் இருக்குது. மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட்ஸ் இருக்குது. இந்த மேல் கேமிட்ஸாக வாட்டர் மூலமாக ஃபீமேல் கேமிட்ஸ்குள்ளே காகிகுனியில் இருக்க எக்குள்ளே போய் அங்கே எம்ப்ரியோவாக டெவலப் ஆகி நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்போரோஃபைட் பிளான்ட் வந்து உருவாகி வந்துடும். ஸோ இதோட சேர்ந்தே தான் அது வளர்ந்து வரும். இந்த கேமிட்டோஃபைட் ஃபோட்டோசிந்தட்டிக் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து ஹேப்ளாய்ட் பிளான்ட்டு, ஸ்போரோஃபைட் வந்து டிப்ளாய்டு. ஓகேவா? தென் இது வந்து ஈக்விசிட்டம் ஸ்பீசிஸில் வருது, அதாவது ஹாஸ்டேல் சொல்லுவாங்கள்ல, அந்த இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து கோன்ஸ், அதாவது ஸ்ட்ராபிலின்னு சொல்லக்கூடிய ஒரு கோன் வந்து, அந்த ஸ்ட்ராபிலஸ்னால் சிங்குலர். ஓகேவா? இந்த கோன் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. தென் வந்து இந்த மாதிரி பிரான்ச் வர்ற இடத்துல வந்து நோடும்பாங்க. ஒரு பிரான்ச்சுக்கு இன்னொரு பிரான்ச்சுக்கு இருக்கிறப்ப இன்டர்நோடுங்கிறாங்க. தென் இந்த மாதிரி இருக்கிறது வந்து பிரான்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைசோம் அப்படின்னா வேர். ஓகேவா? வேர் மாதிரி இருக்குது அந்த ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஃபென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இதை பார்த்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஞாபகம் இருக்கும். இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாஸ் வந்து பிரையோஃபைட்ஸில் பார்த்தோம்னா இந்த கிளப் மாட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஓகேவா? டெரிடோஃபைட்ஸ்குள்ளே வருது. ஸோ இதுக்கு வந்து கோன் மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. தென் சேம் வந்து இந்த ஃபென்ஸில் இருக்க மாதிரியான இது தான் வந்து லீவ்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரூட்டை. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருந்தேன். அண்ட் தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சால்வினியா ஸ்பீசிஸ். ஓகேவா? சால்வினியா ஸ்பீசிஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து இதோட காமன் நேம் பார்த்திங்கன்னா வாட்டர் மாஸ், தண்ணீரில் வளரக்கூடியது. இதுக்கு வந்து ரூட்ஸ்லாம் இருக்காது, நிஜமான ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து க்ரீப்பிங் ஸ்டெம்ஸ் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, அப்படியே படர்ந்து வளரக்கூடிய, படர்ந்து போகக்கூடிய அது மாதிரியான ஒரு ஸ்டெம்ஸ் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீசிஸில் சால்வினியா ஸ்பீசிஸில் இதுக்கு வந்து 12க்கும் மேற்பட்ட, சால்வினியா ஜீனஸில் வந்து 12க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். தென் இதுக்கு இந்த லீவ்ஸ்குள்ளே வந்து டிஷ்யூஸ் அது மாதிரிலாம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து கூகுளெலாம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிளியராக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். தென் ஈக்விசிட்டம்ஸ் ஜீனஸ் பார்த்தாச்சு, ஃபென் பார்த்தாச்சு, ஹாஸ்டேல்ஸ், ஃபென்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். தென் அதுக்கப்புறம் செலஜினெல்லாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீசிஸ் தாங்க இருக்குது, அதுதான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஸ்பீசிஸ் விட ஒரு சோலோ ஜீனஸ் மாதிரி அது உங்களுக்கு. இப்போ இதுதான் வந்து அடல்ட் ஸ்போரோஃபைட் பிளான்ட் எப்படி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஸ்பொரான்ஜியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பொரான்ஜியா வந்து மியாசிஸ் மூலமாக நம்மளுக்கு ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ், அது ஜெர்மினேட் ஆகி நம்மளுக்கு வந்து யங் கேமிட்டோஃபைட் கொடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் மெச்சூர் கேமிட்டோஃபைட், அந்த மெச்சூர் கேமிட்டோஃபைட் தான் நமக்கு ப்ரோதேலஸ் பாடி கிடைக்குதா, இல்லை ஆன்த்ரிடியம், ஆர்கிகோனியா இருக்குது. இது சைக்கோட்டா வந்து அதுக்கப்புறம் எம்ப்ரியோ வந்து மைட்டாசிஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்.
இந்த எம்ப்ரியோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யங் ஸ்போரோஃபைட் வந்து உருவாக்கும். நல்லா பாருங்கள், இப்போ இந்த இந்த இதில் இங்கே இருக்கக்கூடிய எக்கில் தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கு. இந்த ஸ்பெர்ம் போய் இந்த எக்குக்குள்ளே தான் போயிருக்கு, அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே தான் போய் நம்மளுக்கு வந்து இருக்குது. அப்போ அங்கே தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்போரோஃபைட்டும் நம்மளுக்கு முளைச்சி வரும். கரெக்டாக இந்த எங்கே வந்து அந்த எக் இருக்கோ அதில் தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்து, அந்த ஃபெர்டிலைசேஷன் நம்ம வந்து இந்த பாடியோட சேர்ந்தே தான் நம்மளுக்கு என்னது இந்த ஸ்போரோஃபைட் வந்து நம்மளுக்கு வருது. இது யங் ஸ்போரோஃபைட். அது வந்து மெச்சூர் ஆகி நம்மளுக்கு இந்த இருக்குது பாருங்கள், அந்த இந்த இருக்க ஸ்ட்ரக்சர் தான் இந்த தேலஸோட ப்ரோதலஸ் ஸ்ட்ரக்சர் தான் இப்படியா இருக்குது. தென் அடல்ட் ஸ்போரோஃபைட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது.